அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது முருகப்பெருமானோட அருள் கிடைக்க, கஷ்டங்கள் போக, லக்ஷ்மி கடாச்சாரம் கிடைக்க, துர்தேவதைகள் வெளியே போக, சத்ரு தொல்லை விலக, வீடு வாங்க, வீடு விற்பனையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி கோர்ட்டு வழக்கு கேஸு, வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, முருகப்பெருமானோட அருள்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட தீட்சைனா முருகப்பெருமானே வழி நடத்துவாங்க. இதெல்லாம் எதுக்கு வீடியோவில் சொன்னேன்னா, இது அற்புதமான ஒரு தீட்சை மந்திரம், உபாசன மந்திரமும் சொல்லலாம். உபாசனா என்னன்னு தெரியுங்களா? வழிகாட்டி. நம்ம கூடியே நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவருக்கும் கடவுள் நம்ம கூடியே இருப்பாங்க. குலதெய்வத்துக்கு மேலே அது உபாசனன்றது. உபாசனா நம்ம இஷ்டப்பட்டு வர ஒரு கடவுள், நம்மளுக்கு பிடிச்சி வர்றது. யார் மேலே ரொம்ப லவ் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அளவுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடவுள். லக்ஷ்மி கடாச்சாரமும் முருகப்பெருமானை வணங்கினா மட்டுமே லக்ஷ்மி கடாச்சாரம் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த திருமண பாதிப்புலாம் வரும் சில பேருக்கு. இந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய பாக்கியம் அடிபடுறது, கணவன் மனைவி வேறுபாடு, இந்த நோய் நொடிக்கு நிவாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். ஏன்னா பெரிய வைத்தியர் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகர் தான் வைத்தியர். புரியுதுங்களா? ஏன்னா முருகப்பெருமானு தான் இருக்கிறதுலே ஞானக்காரங்க. அறிவுக்கு தெய்வம், பொறுமைக்கு தெய்வம், சகல சௌபாக்கியத்துக்கு தெய்வம், சொத்து சொகத்துக்கு கடவுள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மட்டும்தான் அருள் புரியணும். இந்த மந்திரத்தை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரம் கந்த சஷ்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த அளவுக்கு பவர் கொடுக்கும். இதுதான் மந்திரம். இது இந்த மந்திரத்தை காமிக்கிற 2 லைன் தான் மந்திரம். இது முருகப்பெருமான் இது காட்சி கொடுப்பாரு முருகப்பெருமானு. இது உபாசனை பண்ணுற ஒரு மெத்தடு. இது என்னோட தொழில் ரீதியாக நம்ம பண்ணுற ஒரு விஷயம். இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மந்திரமும் இதுக்கு ஒரு வாசனை திரவியம் ஒன்று இருக்குது. அது நீங்கள் என்ன வாசனை திரவியத்தை நீங்கள் உடம்புல தடவிக்கின்னு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் 108, 54 அன்ற ஒரு கவுண்டிங்கில் 21 அன்ற மாதிரி ஒரு கவுண்டிங்கில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கடன் பிரச்சனை தீரும். அற்புதமான ஒரு முறை இது. தீட்சை மந்திரம். முருகப்பெருமானே காட்சி கொடுப்பாங்க. கடவுளோட ஃபீலிங்கை நம்ம உணர முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளை நேரில் பார்க்க முடியுமா அப்படின்றது வித்தந்திரவாதம். அது கடவுளை பார்க்கலாம் முடியாது. கடவுள் இருக்கிறாங்கன்றது உணர முடியும். நம்ம காதில் ஓதுவாங்க, நீ இதை பண்ணு, நடக்க போகிறது முன்னாடியே நம்மளுக்கு ஒரு அறிகுறி கொடுப்பாங்க. அதுதான் கடவுளோட ஃபீலிங்கு. இப்போது அடி வயிற்றுலேருந்து ஒரு நம்மளை அறியாமையே ஒரு குலுங்கி ஒரு அழுவம் ஒன்று வரும். நிறைய பேர் அந்த தெய்வத்தை ரொம்ப உயிர் பற்று உள்ளவங்க முருகப்பெருமானோட எந்த கடவுளாக இருக்கட்டும் அந்த ஒரு ஃபீல் வரும். உண்மையான ஆத்ம திருப்தியாக வரும்போது தானாக சிரிப்பாங்க. யாரு பக்கத்தில் இருக்கிறாங்கன்ற கூட தெரியாது. அந்த உடம்புல ஒரு சிலிப்பு ஒன்று கிடைக்கும். ஆண்டவா இந்த பிரிவியே போதுன்ற மாதிரி முருகப்பெருமானே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணலாம். எல்லா விஷயத்திலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு உபாசனை மந்திரம் இது. இது வீடியோவில் எது கொடுத்தனா, ஒரே விஷயத்துக்கு ஒரே கடவுள் உபாசனை சொல்லுங்க அப்படின்னால, முருகப்பெருமானை மட்டும் நீங்கள் வணங்கின்னு வரும்போது உங்களுக்கு எல்லா தோஷங்களும் விலகும். ஏன்னா ரத்தத்துக்கு அதிதேவதி கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகர் தான். நம்ம ஓடுற ரத்தத்தில் முருகர் தான் முக்கியம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரிய கலை, சந்திர கலைக்கு தெய்வம் யாருன்னு கேட்டால் கூட முருகப்பெருமான் தான். நம்ம மூச்சு காத்துக்கும் முருகப்பெருமான் தான். ஞானத்துக்கும் முருகப்பெருமான் தான். நீங்கள் தீட்சை இப்போது ஒரு நல்ல ஒரு ஞான பெறணும்னு நீங்கள் கூட முருகப்பெருமான் தான் வழி கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு முருகப்பெருமானோட பவர்ஃபுல்லான ஒரு தீட்சை மந்திரம் இது. இது பொழுதுபோக்குன்றதெல்லாம் கிடையாது. நார்மலாக முருகப்பெருமானை நீ இதை பண்ணால் நான் இது தரேன், காவடி எடுக்கிறேன், நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாத்திரை கோயிலுக்கு போயிட்டு மேல் மூச்சுலாம் விடுவாங்க. அது கிடையாது கடவுள். நம்ம கடவுளை வணங்கணும்னா நம்மக்குள்ளேயே அந்த தெய்வம் இருக்கணும். நம்மளுக்கு பெற்றவங்க எப்படியோ அந்த மாதிரி கடவுங்கள் பெற்றவங்க கூட விட்டு போயிடுவாங்க. நீ எதுனா ஒன்று திட்டா, ஆனால் தெய்வம் ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. அதுதான் உபாசனை.
இந்த மந்திரத்துக்கு ஏகப்பட்ட பவர் இருக்கு. கெட்டதெல்லாம் நெருங்க முடியாது. உங்களை பார்த்தவொடனே ஒதுங்குவாங்க. நல்லவங்க வந்து நீங்க வாய முகத்தால் எதனா ஒன்று எடுத்து கொடுத்தா கூட செல்வ செழிப்பா இருக்கும். வீடு மனைக்கு தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகர் தான். லட்சுமி அம்மாவை வைக்கலையே, வீடு வாசலுக்கு கடவுளை வந்து லட்சுமி அம்மாவை வைக்கல. ஏன்னா மண்ணுக்கு தெய்வம் யாருன்னு கேட்டால் முருகப்பெருமான் தான். ஆகாசத்துக்கு தெய்வம் யாருன்னு கேட்டால் முருகப்பெருமான் தான். ஞானக்காரங்க முருகப்பெருமான். இந்த மந்திரத்தை இந்த எந்திரத்தை தாய்த்தா போட்டு நான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லி தருவேன். இதை வந்து நீங்கள் கையில் வந்து ஒரு வாசனை திரவியம் இருக்குது, அதை வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு 3 வாட்டி தேய்ச்சி உங்கள் உடம்புல தேய்க்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வரும். நீங்கள் கெட்டதெல்லாம் வெளியே போயிடும், நோயில் இருந்தாலும் வெளியே போயிடும். இந்த மந்திரம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். நம்ம வந்து இந்த பதிவில் எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒழிச்சு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கேட்டதுனால நாங்கள் முருகரை வணங்குறோம், இந்த மாதிரி வணங்குறோம், இந்த கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலுக்கு போகிறோம், ஆனாலும் எங்களுக்கு பத்துற அளவுக்கு எதுவுமே கிடையாது, எங்களுக்கு அந்த யோகம் கிடையாதா, வீடு வாசல் கிடைக்கிற யோகம் கிடையாதா, கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் மீண்டு வெளியே வருவோமா? முயற்சி பண்ணி பாருங்கள். முருகர் செவ்வாய்க்கிழமை மட்டும் வணங்கக்கூடாது, வெள்ளிக்கிழமையும் வணங்கலாம், சஷ்டிலையும் வணங்கலாம். கோரிக்கை வைக்கிறது கடவுள் கிடையாது. நீங்கள் எதுக்கு வந்து கடவுளை கூப்பிட்றீங்கன்றது அந்த கடவுளுக்கே தெரியும். ஏன்னா நம்மளை பிறக்க வச்சதுக்கு தெய்வம் தான். இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுன்றது நானும் நீங்களும் முடிவு பண்ணுறது கிடையாது, கடவுள் முடிவு பண்ணணும். இதை படைத்த முருகப்பெருமானோட சக்தி எல்லாருக்குமே தெரியும். அந்த தெய்வம் வழியிட்டால் மட்டும்தான் இதோட வரமே. அந்த எழுத்தை மட்டும் பார்த்தாவே கூட நம்மளுக்கு வரம் கிடைக்கும். ஒரு சின்ன பேப்பரில் எழுதி பேக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சா சீரம் சிறப்பமாக இருக்கும். இந்த எந்திரமோ இந்த மந்திரமோ உங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பிச்சி வைக்கப்படும். இது தெளிவாக நம்ம எழுதி உங்களுக்கு அந்த எந்திரத்தை வந்து லேமினேஷன் பண்ணி பூஜை ரூமில் வச்சு நீங்கள் அதை வழிபாட்டுக்குனே வாங்க. உங்களோட சர்வ தோஷங்களும் விலகும். முயற்சி பண்ணி பாருங்கள். முருகப்பெருமானோட சக்தி என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரை வணங்குற முறைன்னு ஒன்று இருக்குல்ல, முருகப்பெருமானு அன்னைக்கு மட்டும் வணங்கினா போதுமா, அன்னைக்கு மட்டும் சாப்பிட்டா போதுமா? இஷ்டப்பட்ட தெய்வம் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் வரம். அந்த மாதிரி வரத்தை தான் இப்போ நம்ம சொல்லின்னு இருக்கிறது. இது வந்து உபாசனையாக நம்ம தர்றது. உபாசனைனா என்னன்னு தெரியுங்களா? வழிகாட்டி. இந்த மாதிரி ஒரு வாசனை திரவியத்தை தெய்வத்தை வந்து அணுகும் போது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை கிடைக்கும்ன்றது சொல்கிறதுக்கு தான் உபாசனையாக ஒரு குருவாக இருந்து உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற ஒரு பாடம். இந்த பாடத்தில் யார் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ கலந்துக்கலாம். 2700 ரூபாய் தான் கட்டணும். இந்த வாசனை திரவியம் இதெல்லாம் உங்களுக்கு கடையில் சொல்லி தந்துடுவேன். இதோட ஃபோட்டோ காப்பியை மட்டும் நான் லேமினேஷன் இது பண்ணி வாட்ஸ்அப்பில் மட்டும் ஃபோட்டோ காப்பி அனுப்புவேன். நீங்கள் லேமினேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். தொழிலே ஓடல, அமோகமாக இருக்கும். இந்த மந்திரம் கெல்லாப்பேட்டில் நின்று சொல்லுங்கள், உங்கள் வீட்டு கஷ்டத்துலேருந்து சொல்லுங்கள், எல்லா கஷ்டமும் தீரும். 21 நாள்லேயே ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த அளவுக்கு வைப்ரேஷனான ஒரு மந்திரம். இதுலேயும் இன்னொன்று ஒன்று சொல்ல வரேன். வேலு வச்சு பூஜை பண்ணுவாங்க. வேலு வச்சு பூஜை பண்ணால் அதுக்கு பலி கொடுக்கணும். எலுமிச்சை பலி கொடுக்கணும். திருசூலத்தை வச்சாலும் பலி கொடுக்கணும். முருகப்பெருமானு யாரையும் அழிக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்கள நல்ல வழியில தான் எடுத்துன்னு போய்கிறாரு கடவுள். எல்லா கடவுளும் யாரையுமே அழிக்கல, எல்லாரையுமே நல்வழியில தான் எடுத்துன்னு வந்து ஒரு பாடத்தை தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்றது மாதிரி முருகப்பெருமானை வணங்கும் போது சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு வரம் பெற்ற ஒரு மந்திரம் இது. முயற்சி பண்ணி பாருங்க. இந்த பதிவில் வந்து நானும் நீங்களும் சொல்கிறது கிடையாது, முருகப்பெருமானோட அருள் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இதோட ரகசியம் தெரியும். உபாசனைனா நம்ம வீட்டில் வந்து குழந்தைகளை பேசுகிற மாதிரியே தெய்வம் வந்து அந்த மாதிரி பேசிக்கின்னு நம்மளுக்கு ஆள் கொள்வாங்க. நான் தான் சொன்னேன், தெய்வத்தை உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். யாரோ பக்கத்தில் இருக்கிற மாதிரியோ நம்மளை அறியாமையே நம்ம ஒருத்தன் கையில் பேசுவோம். கடவுள்களை நடக்க போகிறது தெரியும். இந்த மாதிரி ஒரு சக்தி வந்து முருகப்பெருமான அருள் புரிவார். ரெண்டே இதை பாருங்க, இதுதான் மந்திரம். மந்திரத்தை வந்து 108 வாட்டி சொல்லணும். எவ்வளோ உருவம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வைப்ரேஷன் வந்து எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாசனை திரவியத்தை வந்து நம்ம உடம்புல பூசும் போது அவங்க வந்து அந்த கடவுளுக்கு ஏற்ற மாதிரி வாசனை திரவியம் பூசினா மட்டும்தான் அந்த தெய்வம் ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு அஃபெக்ஷன் ஆவாங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொண்டா மட்டும் போதும். ரொம்ப என்ன சொல்கிறதுனா, நேரில் வரணுமா உபாதையெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்தாவே இதோட வழிபாடு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்றது நம்ம சொல்லி தருவோம். நீங்கள் ஃபீல் பண்ண அவசியமே கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்கள். தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுனா கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது, மனுஷனுக்கு கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம்
தெய்வம் வந்து வழி நடத்தினா மட்டும்தான் ஒரு பதிவுலாம் நம்ம தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.